அதை சரியாய் பகிர்ந்து கொள்ள தெரிய வேண்டும். உனக்கு இருக்கிற அந்த தரிசனத்தை அந்த ஒர்க்லோட ஒருவனால செய்ய முடியாது. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. அல்லேலூயா. ஏன் சபை அப்படின்னு பாத்தீங்கன்னா, சபையில தலையாகிய கிறிஸ்து ஒருத்தர் தான். நான் கையா இருக்கலாம், நீங்க காலா இருக்கலாம், அவர் வாயா இருக்கலாம், அவர் ஒவ்வொரு காதா இருக்கலாம், ஒவ்வொரு உறுப்புகள். நம்மெல்லாம் எதற்காக இணைக்கப்பட்டு இருக்கிறோம்னா, தலை கட்டளையிடுகிறத செய்ய நம்மெல்லாம் கணுக்களாலும் இணைக்கப்பட்டு அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தியை உண்டாக்குகிற அளவிற்கு அது ஒரு வளர்ச்சியை உண்டாக்கும். அதை நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. இது ஏன் விஷயம் கிடையாது. இந்த தரிசனம் தேவனுடைய தரிசனம். சிலர் வந்து சன்பல்லா துபியாக்கள் மாதிரி பரிகாசம் பண்றவங்க இருப்பாங்க. இவங்க என்ன செய்ய போறாங்க அதெல்லாம் ரெண்டாவது காரியம், அவங்கள பத்தி பிரச்சனை இல்லை. ஆனால் இணைக்கப்பட்ட நாம் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். இதை சரியான அவயங்களுக்கு எடுத்து சொல்லி அதை செயல்படுத்துகிற ஒரு பெரிய பொறுப்பு, அங்கதான் சக்சஸ் இருக்கு. அல்லேலூயா. பாருங்க, நான் ஒரு சின்ன ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரியை நான் பார்த்தேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் கம்பெனியில் இருக்கும் போது ரொம்ப வாசிப்பேன். அதில் ஒரே ஒரு காரியத்தை பார்த்தேன். ஒரு அக்பர் பீர்பால், நமக்கு எல்லாரும் தெரியும். அக்பர் ராஜா, பீர்பால் மந்திரி. பீர்பால்கிட்ட போய் சொன்னாராம், 4 சரியான முட்டாள நம்ம தேசத்துல இருந்து கண்டுபிடிச்சு கூட்டு வரும். 1 மாசம் உனக்கு கை. 4 பேரை கண்டுபிடிச்சு கூட்டு வரும். யார் 4 பெரிய முட்டாள், சரியா? இவனும் 1 மாசம் அலைஞ்சு 2 பேரை கூட்டு வந்தான். எத்தனை பேரை? அவ்வளவு அறிவாளிக தேசத்துல இருக்கிறாங்க. 2 முட்டாள் தான் கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. அப்ப ராஜா பயங்கரமான கோபம். மிச்சம் 2 பேர் எங்க? பொறுமையா இருங்க ராஜா, வருவாங்க. சரி, முட்டாளை கொண்டு வந்து சொல்லு அப்படின்னா. அப்ப முட்டாளை கூட்டு வந்து நிப்பாட்டான். இவனை எப்படி முட்டாள்னு சொல்ற? மாட்டு வண்டி போயிட்டே இருந்துச்சு ராஜா. இவனை பார்த்தேன், மாட்டு வண்டியில உட்கார்ந்து இருந்தான். ஆனா தலையில ஒரு மூட்டையோட உட்கார்ந்துருக்கான். அவன் கேட்டான சொல்றானா, மாடுக்கு வலிக்கும்லங்க. இவனை எதுக்கு ஏத்தினார்னா, இவன் மூட்டையை இறக்கி வைக்கதான் அவர் ஏத்துறாரு. வேறு மூட்டையோட உட்கார்ந்துருக்க மாட்டு வண்டியில. அதை பத்தி அவர் என்ன சொல்றாங்கன்னா, கம்பெனி, அதாவது ஒரு கார்பரேட் கம்பெனியை ரிலேட் பண்ணி சொல்றாங்க. இவன் யாருன்னா, எல்லா லோடையும் தான் தலையில எடுத்துக்கிடுவாரு. இந்த மேனேஜர் யாரும் கொடுக்க மாட்டேன், நான் தான் செய்வேன். முட்டாள். முட்டாள் யாரு? எவன் நான் ஒருத்தனே செய்வேன், மத்தெல்லாம் செய்யக்கூடாது, எவனே நம்ப மாட்டான். அவனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸை டெலிகேட் பண்ணாத முட்டாள். எப்படி இருக்குன்னா, மாட்டு வண்டியில் உட்காந்துட்டு லோட தான் தலையிலே வச்சுட்டு. 2வது முட்டாள சொல்றான். 2வது யாருப்பா கூட்டு வந்த? இவன் என்ன செஞ்சான்? இவன் ஒரு மாட்டை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கான். என்ன மாட்டை பிடிச்சி இழுத்து என்ன செய்யறான்? மாடிக்கு இழுத்துக்கிட்டு இருக்கான். லேடர் வழியா, ஏணி வழியா. அதை எதுக்குப்பா இழுத்தான்? அங்க மாடியில புல்லு இருக்குதான். அந்த புல்லை எப்படியாவது மேய விடணும்னு சொல்லிட்டு, அந்த புல்லை காலி பண்ணணும், அந்த மாடி கிளீனா இருக்கணும்னு சொல்லிட்டு மாட்டை தூக்கி எங்க விட்டாரா? மாடிக்கு இழுத்துட்டு இருக்காரு. படியில ஏறுமா மாடு? அப்ப அவர் சொல்றாரு, இவங்க யாருன்னா அன்ரியாலிஸ்டிக் டார்கெட். அது ஒரு அந்த டார்கெட் வந்து எட்டவே முடியாது. தாண்ட இருக்கிற லேபர் வந்து அவங்க காம்பிடன்சி என்ன, அவங்களுடைய திறமை என்னன்னு அறியாதபடி மாடி ஏறுமான்னு தெரியுமா? அதை பிடிச்சு அவங்களால முடியாத ஒரு டார்கெட்டுக்கு இழுத்துட்டு போறாங்க. நம்மகிட்ட இருக்குதே கொஞ்சம் பேர், பெரிய ஒரு டார்கெட்டை வச்சு மாட்டை பிடிச்சி எடுத்தா என்ன சொல்லுவது? வருமா? மேலே ஏறுமா?
ரெண்டாவது முட்டாள் இப்படிப்பட்ட ஆள் இருக்கிறத அவங்களுடைய கம்பிட்டன்சி என்ன, அவங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன, அவங்களுடைய கோர் என்ன, அவங்களால எதை செய்ய முடியும் அப்படின்னு சொல்ற அறிந்து புரிந்து அதற்கேற்ற ஒரு காரியத்தை ஒப்படைக்கிற ஐயா ஒரு கிருபையை நம்ம பெற்றுக்கணும். ஹல்லேலூயா. இவங்களால இது செய்ய முடியாதுன்னா அதை பற்றி செய்யும் சொல்லி கடைசியில சண்டை வந்து அடி விழுந்து ஐயா எல்லா காரியம் கெட்டு போறதா இருந்துச்சு. எதை நீ செய்வையோ இதுல இவனுக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க இன்னும் நல்லா செய்வான் அப்படின்னு சொல்லி ஐயா எதன் மேல அவன் கான்பிடண்டா இருக்கானோ இல்ல எது அவனுடைய பேஷனோ எது அவனுக்குள்ள ஃபயர் இருக்குதோ அந்த காரியத்தை செய்யும்படியே அவனுடைய திறமைகளை கண்டுபிடிப்பது ஒரு சபையின் வேலை. ஹல்லேலூயா. அதை விட்டு நீ இழுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கஷ்டப்பட வேண்டியது. இரண்டாவது முட்டாள். மூணாவது முட்டாள் யாரும் தெரியுமா? நான் தான் ராஜாவே. அவர் சொல்றாரு, எனக்கு எக்கச்சக்கமான வேலை இருக்குது, என்னைய போய் முட்டாளை கண்டுபிடிக்கிறதுக்கு போய் பயன்படுத்துறீங்க. ஹல்லேலூயா. இப்படிதான் நல்ல திறமை உள்ளவங்க இருப்பாங்க. எங்க கொண்டு போய் விட்டுருப்பாங்கன்னா சமையல் வேலையில உட்கார வச்சிருப்பாங்க. அவர் போனா 1 மணி நேரத்துக்கு வேலைக்கு போனா எவ்வளவு சம்பளம்? 1 மணி நேரத்துக்கு இவ்வளவு ரேட்டு. மாசத்துக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு வேலைக்காரனுக்கு சம்பளம் எவ்வளவு? சமையல் பண்ண அந்த சம்பளம் தான் வரும். சமையல் பண்ணு சமையல் பண்ணு சமையல் பண்ணு. ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும். அவனுடைய காம்பிடன்சி கூட, அவனுடைய காரியங்கள் கூட, அவனுடைய திறமை கூட நீ சாதாரணமான காரியத்துக்கு அவனை பயன்படுத்த முடியாது. அதனாலதான் அவங்க சொல்றாங்க, நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் வேத வசனத்திலும் உறுதியாய் தரித்திருப்போம், பந்தி விசாரணை செய்வது எங்களுக்கு தகுதி அல்ல. எது காம்பிடன்சி? எது அவனுடைய ஒர்க்? இது சொல்றாரு. இதை பத்தி சொல்ற idiots who rush obediently for wrong assignments without any forms போட்டுக்கிறது. எந்த ரெசிஸ்டன்ஸ்? ஒரு இடியட். நான் தான் அந்த இடியட். நான் என்ன சொல்லணும்? எனக்கு ஒரு காரியத்தை சொல்லணும்ல. அவர் ஒபீடியண்டா போறார். ராஜா சொல்லிட்டாரு, அதனால அதை செய்வேன். அப்படி இல்ல, உன் திறமை ஜாஸ்தி, நீ சொல்லணும். You have to understand your potential. ஹல்லேலூயா. உன் மீது விட்ட கிருபை பெரியது. உன்னுடைய நன்மை தூஷிக்கப்பட இடம் கொடுக்க கூடாது. ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒரு மீன் காரியங்களை போய் செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சு. யார் வாழ்க்கையில பெரிய பெரிய தரிசனங்கள் அடையறாங்கன்னா எவன் ஒருவன் தன்னை சரியாய் நிதானித்து அறிந்து கொண்டிருக்கிறானோ. ஏன் போய் செய்யறான்? அவர் ராஜாங்க, அவர் கண்கள தயவு கிடைக்குங்க. ஏதோ குவாலிட்டி இழந்துறாத. ஹல்லேலூயா. உனக்கென்று தேவன் கிருபையை வைத்திருக்கிறார். அந்த கிருபையை சரியாக நீ செயல்படுத்த பழகிக்கொள். தாழ்வான இருக்கலாம், ஏற்கனவே செஞ்சிட்டோம், ஏற்கனவே நிறைவேற்றணும், இந்த லெவலுக்கு வந்துட்ட, போய் ஹெல்ப் பண்றது தப்பு கிடையாது. ஆனா நல்லா புரிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய காரியங்கள் அதிலும் மேன்மையான காரியங்களாக இருக்கிறது. கடைசியாய் சொன்னாரு, ராஜாவை 4வது முட்டாள் யாருன்னு கேட்டார். நீர் தான் அப்படின்னு. ஏன்? ஒரு ராஜா நல்ல திட்டங்களை கொண்டு வர. ஹல்லேலூயா. என்ன சொல்லிருக்கணும்? வைஸ் மேனை தேடுன்னு சொல்லிருக்கணும். இவர் என்ன சொன்னாரு? இடியட்ஸ் தேடு. ஹல்லேலூயா. அங்க அவரை போட்டிருக்கு, bad leaders who make poor strategies and want idiots to follow blindly. அப்படின்னா நிர்வாகத்திறன் இல்லாத முட்டாள் இவனை கொண்டு போய் நீங்க வந்து மேல வச்சீங்கன்னா என்ன செய்வான்? அவனுடைய தீர்மானங்களும் அவனுடைய முடிவுகளும் அவனுடைய பாதைகளும் அது என்னன்னா எப்படி இருந்தா போறாரு. அவன் லீடரா இருக்கும் போது you cannot succeed. ஹல்லேலூயா. நம்ம இன்னைக்கு நல்ல நான் சொல்றேன், ஆக்சுவலா
அந்த ஒர்க்லோட நீங்க சரியாய் டிஸ்ட்ரிபியூட் பண்ண தெரியும். அந்த ரிசோர்ஸ் என்ன, அது என்ன பண்ணுது, அது என்ன பண்ண முடியும், அவங்க சரியான அவங்க தகுதிக்கு நேராக நம்ம நடத்தி இருக்கிறோமா, எல்லாவற்றையும் அறிந்து நீங்க அந்த ஒர்க் அலாட்மெண்டே பயங்கரமான ஒரு காரியம். சரியான நபருக்கு சரியான இடத்துல நிற்க தேவன் சந்தோஷப்படுவார். அதே இது தேவன் வைத்திருக்கிற ஒரு நபரை நீங்க தேவன் வைத்திருக்கிற ஒரு அபிஷேகத்துக்கு கீழே நீங்க ட்ரீட் பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு பெரிய துக்கம். தேவன் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. அதனாலதான் பேதுரு சொல்றாங்க, நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் வேத வசனத்திலும் உறுதியாய் தரித்திருப்போம், நீங்க போய் பத்தி விசாரிங்க. ஹல்லேலூயா. அப்ப கவனமாய் இருந்து காரியத்தை செய்கிற பொழுது நெகேமியாவை புறஜாதிகள் சொன்னாங்க, காரியங்களை கர்த்தர் கைவிடு. அப்படிப்பட்ட ஒரு தீர்மானங்களோடு நாம் செயல்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.